2025 ஐபிஎல் தொடரில் இதுவரை மொத்தம் 33 போட்டிகள் முடிவடைந்துள்ளன. மும்பை இந்தியன்ஸ் மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகளுக்கு இடையேயான போட்டிக்கு பிறகு புள்ளிப்பட்டியலில் 3 அணிகள் மிக மோசமான நிலையில் உள்ளன. ராஜஸ்தான் ராயல்ஸ், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆகிய 3 அணிகளும் ஒரே மாதிரியான சூழ்நிலையில் உள்ளன. இந்த 3 அணிகளுக்குமான பிளே ஆஃப் வாய்ப்பு தற்போது மிகவும் சிக்கலாக மாறியுள்ளது. ராஜஸ்தான் ராயல்ஸ், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆகிய 3 அணிகளும் புள்ளிப்பட்டியலில் முறையே 8, 9 மற்றும் 10வது இடங்களில் உள்ளன. இந்த 3 அணிகளும் தலா 7 போட்டிகளில் விளையாடி 2 வெற்றிகள் மற்றும் 5 தோல்விகளை சந்தித்தது 4 புள்ளிகளை மட்டுமே பெற்றுள்ளன. இந்த 3 அணிகளும் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேற வேண்டுமென்றால் இன்னும் எத்தனை போட்டிகளில் வெற்றி பெற வேண்டும் என்ற கேள்வி எழுந்துள்ளது. இந்த 3 அணிகளுக்கும் இன்னும் தலா 7 லீக் போட்டிகள் மீதமுள்ளன. அவற்றில் குறைந்தபட்சம் 6 வெற்றிகளை பெற்றால் மட்டுமே உறுதியாக பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேற முடியும். இதுவரை நடந்து முடிந்த ஐபிஎல் தொடர்களில் லீக் சுற்றின் முடிவில் 16 புள்ளிகளை பெற்ற அணிகள் பெரும்பாலும் உறுதியாக பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. சில சமயங்களில் 14 புள்ளிகளை பெற்ற அணிகள் சிறந்த நெட் ரன் ரேட் அடிப்படையில் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறி இருக்கின்றன. தற்போதுள்ள சூழ்நிலையில் ராஜஸ்தான் ராயல்ஸ், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆகிய அணிகளின் நெட் ரன் ரேட் மைனஸில் உள்ளது. மற்ற 7 அணிகளின் நெட் ரன் ரேட் சிறப்பாக இருக்கின்றன. எனவே அந்த அணிகளை முந்தி இந்த 3 அணிகளும் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறுவது மிகவும் கடினமான விஷயமாக இருக்கும். இதனால் இந்த 3 அணிகளும் 16 புள்ளிகளை பெறுவதற்கு தீவிரமாக முயற்சிக்க வேண்டும். தற்போது 4 புள்ளிகள் மட்டுமே பெற்றிருக்கும் நிலையில் இன்னும் 12 புள்ளிகளை பெற வேண்டிய கட்டாயத்தில் உள்ளன. 12 புள்ளிகள் பெற வேண்டுமென்றால் மீதமுள்ள 7 போட்டிகளில் 6 போட்டிகளில் கட்டாயம் வெற்றி பெற வேண்டும். இது சாத்தியம்தான் என்றாலும் 3 அணிகளிலும் பேட்டிங், பவுலிங் மற்றும் ஃபீல்டிங் என 3 துறைகளிலும் சமநிலையான ஆட்டம் இல்லை என்பது பின்னடைவாக பார்க்கப்படுகிறது.